நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்ட மக்களே, இறங்கி போயிட்டுருக்கோம். அப்படியே போய் இப்போ நம்ம லக்கேஜை எடுப்போம். ஏன்னா நம்ம வந்தது லோக்கல் ஃப்ளைட்டு தான். பாருங்கள், சிங்கார சென்னையை மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈகிள் ஐ வியூ ஆஃப் சென்னை எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து அடுத்த மீல் வந்துடுச்சு, மத்தியான மீல். இங்கே பாருங்கள், ரொட்டி கொடுத்துருக்காங்க, ரொட்டி சென்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 33 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்துட்டோம் சிக்காகோ வீட்டுக்கு. கொஞ்சம் நாளாகவே நமக்கு யூஎஸ் நம்ம காதில் பட்டுட்ருக்கு. அதே மாதிரி டூரிசம் அப்படின்னாலே யூரோப் இல்லைன்னா யூஎஸ் தான் எல்லாருக்கும் மனசில் வரும். அந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டூரிசமுக்கு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை புதுசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் வந்து நாம் இப்போ ரெகுலராக நம்ம காதில் படுற ஒரு விஷயம் யூஎஸ்னு. ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து தினந்தோறும் நிறைய விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம யூஎஸ் நம்ம காதில் அடிக்கடி பட்டுட்ருக்கு. அப்படி பட்டதுலாம் நமக்கு திடீர்னு ஒரு தோணுச்சு, நம்ம ஏன் யூஎஸை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஒரு யோசனை பண்ணி முடிவு பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கலாங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் மக்களே. இப்போ நம்மளோட சேனலுக்கான 4வது நாடான யூஎஸ்க்கு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, நெடுநாள் கனவு, என்னோடய 25 வருஷ கனவு யூஎஸ் போகணுங்கிறது அது இப்போ நிறைவேற போகுது. யூஎஸ் வீசா நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம், உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் நம்ம பாம்பேலாம் போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம யூஎஸ் போயிட்டு யூஎஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யூஎஸில் முக்கியமாக டாப் 10 சிட்டிஸ்ன்னு சொல்கிற, அதாவது இந்த 10 சிட்டி தான் மேஜர் சிட்டிஸு. அதில் நாம் 6 சிட்டியை கவர் பண்ண போகிறோம். ஆமாங்க, நாம் போகிறது முதல்ல விண்டி சிட்டின்னு சொல்லக்கூடிய சிக்காகோவுக்கு தான் போகிறோம். சிக்காகோவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிக்காகோவில் இருந்துக்கிட்டே நயகரா ஃபால்ஸ் போயிட்டு வர போகிறோம். நயகரா ஃபால்ஸ் உங்களுக்கே தெரியும், யூஎஸ் கனடா பார்டரில் இருக்குது. வருஷம் ஃபுல்லாக வற்றாத ஒரு அருவி அப்படின்னா அது நயகரா ஃபால்ஸ் தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி கொட்டும். என்டையர் யூஎஸ்க்கு மேஜர் பவர் ப்ரொடியூசர் வந்து நயகரா ஃபால்ஸ் தான். இது வந்து யூஎஸ் கனடா ரெண்டும் பார்டரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது யூஎஸோடைய தலைநகரான வாஷிங்டன் டிசி தான் போக போகிறோம். ஸோ வாஷிங்டன் டிசி போய் அவங்களுடைய அந்த ஊரை தலைநகரத்தை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்தது நியூயார்க், தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய, உலகத்திலேயே தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய நியூயார்க்கு தான் போக போகிறோம். நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் போய் நின்று ஒரு ஃபோட்டோனாச்சும் எடுக்கணுங்கிறது என்னோடய நீண்ட நாள் கனவு. இப்போ அதுவும் நிறைவேற போகுது. ஆமாங்க, நம்ம வாஷிங்டன் டிசி போயிட்டு நியூயார்க் போக போகிறோம். இந்த 2 சிட்டி ப்ளஸ் சிக்காகோ 3 கவர் பண்ணியாச்சு. 4வதாக நாம் சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறோம். அது ஒரு சீஷோரு, அழகான சிட்டி. வேர்ல்டுலேயே ஒரு சீஷோரில் அமைஞ்சிருக்க அழகான சிட்டினா அது சான் ஃப்ரான்சிஸ்கோ தான். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு அங்கேருந்து நம்மளுடைய ஹாலிவுட்டான லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் ஹாலிவுட்டை பார்க்க போகிறோம். அங்கே எப்படிலாம் இருக்குது அந்த சிட்டிலங்கிறத என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு
கேம்லிங்க்கே பேர் போன லாஸ் வேகாஸ் போக போகிறாங்க. ஆமாங்க, சூதாட்டம் ஒரு சிட்டியை முழுக்க முழுக்க சூதாட்டத்துக்குன்னே உருவாக்கியிருக்காங்க. அதான் லாஸ் வேகாஸ். ஸோ லாஸ் வேகாஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த பயணத்தில் சிக்காகோ போகிறோம், வாஷிங்டன் டிசி போகிறோம், நியூயார்க் போகிறோம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறோம், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறோம், லாஸ் வேகாஸ் போகிறோம். ஸோ இது நம்மளுடைய நெருக்கி ஒரு 6 வார பயணம். இது யூஎஸை நூக் அண்ட் கார்னர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிட்டிக்கு மட்டும் இல்லை, ரூரலையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஜேர்னி எப்போவுமே சிட்டியை மட்டும் கவர் பண்ணியிருக்காது. ஈவன் சிங்கப்பூர்லையாக இருக்கட்டும், வியட்நாமில் இருக்கட்டும், நாம் ரூரலை அழகாக கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தாங்க யூஎஸ்லேயும் விவசாயங்கள் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் அங்கே போய் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், யூஎஸில் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது காரோ பைக்கோ எதுவுமே இல்லாமல் இன்னும் பழங்கால அதே ஃபார்மேட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இனத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க இன்னும் இந்த நவீன உலகத்துக்கே வரலை. இன்னும் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு குதிரை வண்டி இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை மாதிரி விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயுமே ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிறதில்ல, மரக்கட்டைகளான அடுப்பு எரித்து தான் வந்து ஹீட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களையும் நம்ம போய் மீட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தத்தில் இந்த ட்ராவல் ஒரு பக்காவாக இருக்க போகுது. உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய எபிசோடெல்லாம் பக்கா என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது. யூஎஸை உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துகிறேன், வாங்க என் கூட டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். யூஎஸை உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக காட்டுறேன். நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறது திருச்சியிலேருந்து சென்னைக்கு. இன்றைக்கி நைட் எனக்கு 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு. சென்னை போயிட்டு நாளை காலையில் 5:35க்கு சென்னையிலேருந்து லண்டன் ஃப்ளைட்டு. ஸோ லண்டன் போயிட்டு லண்டனில் ஒரு 2.5 hours டிரான்சிட்டு. அது முடிஞ்சு லண்டன்லேருந்து சிக்காகோ போகிறோம். சிக்காகோவுக்கு நமக்கு ஃப்ளைட் நான் எப்படி புக் பண்ணேன், வீசாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏர்போர்ட் போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளைட் எவ்வளோ சீப்பாக எப்படி புக் பண்ணுங்கிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம். திருச்சி ஏர்போர்ட் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன அடுத்த நம்மளோட பிளானுங்கிறத சொல்லிடுறேன். சென்னை ஏர்போர்ட் போய்ட்டு நமக்கு வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours வெயிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அங்கே இருந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நாம் போவோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வழக்கம் போல் நம்மளுடைய பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வாங்க. நம்ம இங்கே ஆரம்பிக்கிற இந்த பயணம் 32 மணி நேரம் கழித்து சிக்காகோவில் நாம் வீட்டில் போய் தான் முடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஆரம்பிக்கிற இந்த பயணம் சிக்காகோவில் நம்ம வீட்டில் தான் போய் முடிய போகுது. வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நாம் அப்படியே போகலாம். யூஎஸ் போகிறோம், வாங்க. பாய். திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டோம். கேட்டில் வெயிட் பண்ணியிருக்கோம். கேட் 9A. நம்மளோட ஃப்ளைட் வந்து 10:35க்கு 10:35 போய்ட்டு 11:45க்கு சென்னை போயிடும். ஸோ சென்னை போயிட்டு அங்கேருந்து காலையில் நமக்கு லண்டனுக்கு ஃப்ளைட்டு காலையில் 5:35க்கு. ஸோ சென்னை போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் அழகான ஒரு சிலை வச்சுருக்காங்க அந்த இடத்துல, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இருக்குது நம்ம சென்னை ஏர்போர்ட்டில். பேக்கேஜ் கிளைம் பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போய் பேக்கேஜை கிளைம் பண்ணுவோம். நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்ட மக்களே, இறங்கி போயிட்டுருக்கோம். அப்படியே போய் இப்போ நம்ம லக்கேஜை எடுப்போம். ஏன்னா நம்ம வந்தது லோக்கல் ஃப்ளைட்டு தான். வந்துட்டு இங்கே லக்கேஜ் எடுத்து நாம் இங்கிலாந்து போகிற ஃப்ளைட்டுக்கு செக்இன் பண்ணணும். ஸோ நம்ம லக்கேஜை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சென்னை ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய லக்கேஜ் வரக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த கன்வே பெல்ட்டில் நமக்கு அங்கேயே சொன்னாங்க நம்பர் 2 பெல்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் நம்ம லக்கேஜை எடுத்துகிட்டு அப்படியே போவோம்.
இன்னும் வரல நம்ம லக்கேஜ். Belt 4 நம்ம லக்கேஜ் இன்னும் வரல, வந்தோன்னு எடுப்போம். நம்மளோட பேக்கேஜ் வந்துட்டுருக்கு, பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேக்கேஜ் வந்துடுச்சு, இன்னொரு பேக்கேஜ் வரணுங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. இன்டர்நேஷ்னல் செக்ஷன் பார்க்குறீங்களா சென்னை ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்குது கேட்டு. 9B நம்ம கேட்டு, இதுதான் நம்ம கேட்டு. 9B நம்ம கேட்டு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள்லாம் இருக்குன்னு, அப்படியே பார்த்து வருவோம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் இவ்வளோ கடைகள் இருக்குது. A to B அடையார் ஆனந்த் பவன்லாம் இருக்குது அங்கே. வாங்க போவோம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எதாவது நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். மக்களெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. KFC இருக்குது, A to B இருக்குது, மசாலா கிச்சன் இருக்குது. கிளாஸ் ஒரு இட்லி வாங்கினாங்க. இட்லி வாட்டர் பாட்டில் சேர்த்து 250 ருபீஸ். 3 இட்லி சாம்பார். அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை, அடையார் ஆனந்த் பவன். பக்கத்துலேயே KFC இருக்குது. இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குங்க உள்ள. இங்கே எல்லாம் உட்காரத்துக்கு வெயிட்டிங் ஹாலு, டிவி எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஆக்சசரிஸ்லாம் இருக்குது பாருங்கள். போட் பண்ண போகிறாங்க. Morning, 36K. Okay, cross and right, please. Thank you. Finally, in the Romanathan driver உடனே அனுப்பிவிட்டு தங்களது எலக்ட்ரானிக் கார்டுகளை கால்குலேட் மோட் அல்லது சுவிட்ச் ஆஃப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோங்க. நம்ம ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரன்னிங் போயிட்டுருக்கு. ரன்வேல ஃப்ளைட்டு ஏற போகுது. வாங்க அப்படியே மேலே போகும்போது அப்படியே சென்னையை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னையிலேருந்து இப்போ லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ சென்னையில் இப்போ காலையில் விடிய போகுது, காலையில் 5:05. இந்த ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நாம் சென்னையில் ஆரம்பிக்கிற நம்ம ஜேர்னி சிக்காகோ போய் ரீச் ஆகிற வரைக்கும் பகல்லே தான் இருக்க போகுது. ஃபுல்லாகவே சன்ரைஸு. எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே நம்மளோட அவங்க வந்து பிகைண்டில் தான் இருக்கிறாங்க டைமு. லண்டன் வந்து 4.5 மணி நேரம், சிக்காகோ வந்து 10.5 மணி நேரம் பிகைண்டு. ஸோ நம்ம போக போக சூரிய உதயம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்க போகிறோம். அங்கே பாருங்கள் சிங்கார சென்னையை மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈகிள் ஐ வியூ ஆஃப் சென்னை எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டில் அப்படியே ஜொலிக்குது. காலங்காத்தாலே சென்னையில் மக்கள் எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. எல்லா வண்டி எவ்வளோ கார்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். காலையிலே சென்னை சும்மா பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே மேலே போயிட்டுருக்கோம், மேலே ஏறிட்டுருக்கு ஃப்ளைட்டு. பாருங்கள் ஸ்கைலேருந்து சென்னையை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே
கடலும் வரும், அப்படியே தெரியும் கொஞ்சம் நேரத்தில், அப்படியே பார்க்கலாம். என்ன கொஞ்சம் டார்க்காக இருக்கனால உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல, ஏன்னா இன்னும் சன்ரைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளைட் கிளம்பிருச்சு. கரெக்டாக 5:35 கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து சூரிய உதயம் 5:55 போட்டிருந்தது. ப்ளஸ் மழையாக இருக்கிறனால க்ளவுடியாக வேறு இருக்குது, அதனால் கொஞ்சம் சூரியன் வெளியில் தெரியறதுக்கு டைம் எடுக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் லெஃப்டில் கடல் தெரியுதா? மெரினா பீச்சை ஒட்டி அப்படியே கடல் தெரியுது. சாப்பாடு வந்துடுச்சு நமக்கு. இதுதான் காலையில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம வந்து ஜெயின் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஜெயின் மீல் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கொடுத்துட்றாங்க. அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வடை கொடுத்துருக்காங்க, இட்லி கொடுத்துருக்காங்க, சாம்பார் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, ஃபுட்டு நல்லாயிருக்கு பார்க்க. இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஃப்ளைட்டு எப்படி போயிட்டுருக்கு ரூட்டு பாருங்கள். சென்னையிலேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் மகாராஷ்டிரா வழியாக அப்படியே போகுது. அப்படியே போய் சவுதி வழியாக அப்படியே போகுது உள்ள. நம்ம என்டையர் மேப்பை உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது. இந்த ஸ்க்ரீனில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், வெளில பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிய வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக. அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். இப்போ அந்த மேப்புக்கு வருவோம். இந்த மேப்பில் வந்து நமக்கு நிறைய வியூ கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுற ரூட் வியூ, அப்புறம் ஃப்ளைட்டோடைய ஃப்ரண்ட்லேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும் வியூ, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த ஸ்பாட்டில் எந்தெந்த கண்ட்ரி வழியாக போகிறோங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படியே யூரோப் வழியாக போகிறோம். இப்போ தான் என்ட்ராய் போய்கிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து சவுதியை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்படி காட்டுறாங்க பாருங்கள் வியூ. ஃப்ளைட் ஆட்டிடியூட் எவ்வளோ தூரத்தில் பறக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எல்லாமே பக்காவாக காட்டுறாங்க பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். வெளியில் தெரியுதா? இப்போ வந்து நாம் ஆல்மோஸ்ட் யூரோப்பை நெருங்கிட்டோம். யூரோப் மேலே தான் பறந்துட்டுருக்கோம். மேலேருந்து கீழே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸ்கையே. அப்படியே பாருங்கள் கீழே நிலப்பரப்பெல்லாம் தெரியுதா? அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள். கீழே பாருங்கள் வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. நமக்கு வந்து அடுத்த மீல் வந்துருச்சு, மத்தியான மீல். அங்கே பாருங்கள் ரொட்டி கொடுத்துருக்காங்க, ரொட்டி சென்னா கொடுத்துருக்காங்க நிறையா. அதே மாதிரி பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறதுக்கு. டெசர்ட்டு ஒரு கேக்கு கொடுத்துருக்காங்க, குட்டி கேக்கு. இது குட்டி கேக்குன்னா மீன்ஸ் அது ஸ்வீட்டோட கேக் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இது இருக்குது புதுசாக. இது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கார்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் கார்னும் காய்கறியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் கார்னும் காய்கறியும் மிக்ஸ் பண்ணி பச்சையாக கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி நமக்கு ரொட்டி சென்னா மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மதியானம் கொடுத்த மீல். சாப்பிட்டுட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சப்பாத்தி சட்னி ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பாருங்கள் பரோட்டா டைப் இருக்குது வீட்டில்.
Have a great day. Thank you. Bye-bye. Thank you. Bye. நம்ம லண்டன் வந்து சேர்ந்துட்டோம். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்துட்டோம். ஃப்ளைட்டை விட்டு அப்படியே வெளியில் போயிட்டுருக்கோம். நாம் வந்து இறங்குனது டெர்மினல் 5. இங்கேருந்து நம்ம டெர்மினல் 3 போகணும். நம்மளுடைய ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். ஸ்பீடாக போய் எப்படி போய் அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதாங்க ரூட்டு. டெர்மினல் 5லேருந்து டெர்மினல் 3 போகிறதுக்கு இது ரூட்டு. லண்டன் வரீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே வெளியில் வந்து இந்த எக்ஸ்கலேட்டர் மூலமாக கீழே இறங்கணும். வாங்க கீழே இறங்குவோம். இங்கே கீழே ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. டெர்மினல் 5லேருந்து வெளியில் வரதுக்கு ஒரே ஆப்ஷன் ட்ரெயின் தான். ஸோ நம்ம யார் வந்தாலும் ஃப்ளைட்லேருந்து இறங்கி கீழே வந்து ட்ரெயினை பிடிச்சி தான் போய் ஆகணும். வாங்க போவோம். நம்ம ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. வாங்க அப்படியே கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போனால் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லண்டன் ஏர்போர்ட்டு. அங்கே பாருங்கள், இங்கேருந்து இன்னும் 2 ஸ்டாப்பில் போனால் நம்ம டெர்மினல் 3க்கு போயிடலான்னு வந்திருக்கு. ட்ரெயின் வந்துருச்சு. வாங்க உள்ளே போய் ட்ரெயின் ஏறுவோம். ஆக்சுவலாக ட்ரெயின் போய் டெர்மினல் 5ல் வெளியில் வந்து பஸ்ஸு பிடிச்சி தான் டெர்மினல் 3 போகணும். ஸோ வாங்க அந்த பஸ்ஸு பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்து இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. வாங்க போவோம். சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயின். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெர்மினல் 5லேருந்து டெர்மினல் 3 போகிறதுக்கு இதுதான் மெத்தடு. புதுசாக லண்டன் வரீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட வந்த பைலட்ஸு, நம்ம ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வந்த பைலட்ஸ் இவங்க தான். அவங்க கூட தான் நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். டெர்மினல் விட்டு வெளியில் போகிறோம். நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலாக அடுத்த ஸ்டாப் வந்து டெர்மினல் 5க்கு பிஏயோட என்ட்ரி. அதுக்கு அடுத்து டெர்மினல் 5ஓட எக்ஸிட். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டுருக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். டெர்மினல் 5ஓட பி என்ட்ரி இது. நம்ம ஏல என்ட்ரானோம், இவங்க பியில் என்ட்ராகிறாங்க மக்கள். This is arrivals, baggage reclaim and flight connections or terminals. Please take all belongings with you. This transit ends here. Please leave the vehicle. நம்ம டெர்மினல் வந்துச்சு. இறங்கி வெளியில் போகிறோம். நாங்கள் அப்படியே போவோம். அப்படியே போய் வெளியில் போய் அந்த பர்பிள் லைனை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதனால் அப்படியே பர்பிள் லைன் தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். பர்பிள் போர்டு தெரியுது பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஃப்ளைட் டு கனெக்ஷன்ஸ் ஆல் டெர்மினல்ஸ்ன்னு இருக்கா, அதுதான். நம்ம அப்படியே போகணும். அப்படியே போய் நடந்து போயிட்டு இருந்தால் பாருங்கள் ரைட் சைடு ஏர்போர்ட்லாம் தெரியுது. இங்கே வந்து நாம் கீழே இறங்கணும்னு சொன்னாங்க. இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள் பஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸில் ஏறிலாம் டெர்மினல் 3 போகணும். வெளியே பஸ் நிற்கிது. வாங்க போவோம். பஸ்ஸில் ஆல்ரெடி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம பஸ் உடனே கிளம்பிடும். பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வந்து நாம் டெர்மினல் 3 போயிடுவோம். ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ தான் வந்து சேர்ந்தோம். டெர்மினல் 5லேருந்து டெர்மினல் 3 வரதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. டக்குன்னு போய்ட்டு வந்தாச்சு. நம்ம கேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மெயின் டைம் வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். We are now approaching Terminal 5E, where the bus may stop to pick up passengers. Please stay on the bus, allowing passengers to board from the door on the right-hand side. Welcome to Terminal 3. Please ensure to arrive safely, taking all of your luggage and bags with you. ஆமாம், இப்போ லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்துட்டோங்க. இந்த லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து கோடு வந்து LHR. இது வந்து 23 கிலோமீட்டர் லண்டன் சென்ட்ரல்லேருந்து அமைஞ்சிருக்குது தூரத்தில். இங்கேருந்து 23 கிலோமீட்டர் லண்டன் சென்ட்ரலு. 23னா 14 மைலு. இங்கே வந்து மொத்தம் 5 டெர்மினல் இருக்குது இந்த இதில். T1, T2, T3, T4, T5ன்னு. ரைட் நோ வந்து T1 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி T5ல் தான் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் வரும். பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் வந்து எல்லா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸும் வந்து இருக்கிறது T5ல் தான். பாக்கியில் வந்து T3யில் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது. நாம் இப்போ வந்து T5லேருந்து T3க்கு தான் வந்திருக்கிறோம். T3க்குள்ளே தான் வந்து இந்த கடைகள்லாம் இருக்குது. இந்த கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபுட்டுலாம் பிரச்சனையே இல்லைங்க. T3யில் டெர்மினல் 3யில் உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கிது. நமக்கு வந்து இந்தியன் ஃபுட், மெக்சிகன் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதனால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு சப்அர்பன்ஸ் போகிறதுக்கு ட்ரெயினும் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் T5 போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து போய்க்கலாம்.
ஸோ ஒவ்வொரு டெர்மினலுக்கும் இன்டர்மீடியட் வந்து ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ப்ளஸ் பஸ்ஸும் அவைல் பண்ணியிருக்காங்க, பஸ்லேயும் போகலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரும். அதாவது ட்ரெயினில் எடுத்தாலும் சரி, பஸ்ஸில் எடுத்தாலும் சரி, பேஸ் ஆன் க்ரௌடை பார்த்து அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த T5 டெர்மினலை, T3 டெர்மினலை ரொம்ப நல்லா இருக்குது. உட்காரத்துக்கு நல்ல ஸ்பேஷஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எங்கே எல்லா பக்கத்துமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ளைட்டு எந்த கேட்டில் இருக்குங்கிறதுக்கு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் மக்கள் உட்கார முடியுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து போர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ போய் நம்ம ஒரு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். சாப்பிட்றதுக்கு தான் இப்போ கடையும் பார்த்துட்ருக்குறேன். கூகுள் மேப் போட்டிருக்கிறேன். அப்படியே கடையை பார்ப்போம். இந்த மீன் டைம் இந்த ஏர்போர்ட் உங்களுக்கு பக்காவாக சுற்றி காட்டணுங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்களே பார்க்க முடியும். இது வந்து லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் உள்ள டெர்மினல் 5 ஸ்பாட்டு. பார்த்துக்கோங்க நல்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை, நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாம் இப்போ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்மளுடைய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க, இங்கே கடை இருக்குது, பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெனுவை போட்டிருக்காங்க, மெனுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு இங்கே நமக்கு சூட்டபுளாக இங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அட்லாஸ்ட் அமெரிக்கா மண்ணில் கால் பதிச்சாச்சு. வந்தாச்சு, பிரபுவை பார்த்தாச்சு. யூஎஸ் அரைவ்ட். 25 வருஷ கனவு நினைவாயிருச்சு. இதுதான் ஏர்போர்ட்டோட பார்க்கிங். நம்ம இருந்துக்காரா அந்த ஜீப்? ஓ, நம்ம போகிறோம். அப்படியே வெளில போயிட்டு, ஆமாம் செம்மதான் ஜில்லுன்னு இருக்குது. உள்ளதான் தெரியல, வெளியில் செம்ம ஜில்லுன்னு தாங்க இருக்குது. உள்ளதான் தெரியல, பயங்கர கூலாக இருக்குது வெளியில். நான் தம்பியோட காரு இங்கேருந்து கிளம்பி தம்பி வீட்டுக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 hour ட்ராவலு. நாங்கள் அப்படியே போகும்போது பார்த்துட்டே போவோம் சிக்காகோவை. நாம் சிக்காகோ ஏர்போர்ட் விட்டு வெளில வரோம். நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் டோல் பே பண்ணிட்டு தாங்க வெளியில் போகணும். எவ்வளோ நேரம் நம்ம கார் இங்கே நிற்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி டோல் பே பண்ணோம். ஆனால் என்னென்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த இடத்துல பணம் பே பண்ண தேவையில்ல. ஏர்போர்ட் விட்டு கிளம்பும் போதே நம்ம நம்பர் டைமை கூட வரும்போது உள்ள டைமரை கொடுத்துட்டா அங்கேயே பேமெண்ட் கேட்குது. கட்டிட்டு அந்த ரெசிப்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல காமிச்சிட்டு நம்ம போகணுமா, அதான் இவங்க சொல்கிறாங்க. வாங்க அப்படியே நம்மளும் நம்ம ரெசிப்டை காமிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து போவோம்.
எங்கெல்லாம் எடுக்கலாம், வெளியில் எடுக்கலாம். நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இதுதான் நம்மளோட சப்டிவிஷனு. ரோட்டை கிராஸ் போகிறோம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போக போகிறோம். ரோட்டை கிராஸ் பண்ணோன்னா நம்ம எழுதிட்டு போகிற ரவீனா அது சூப்பர். ரவீனா லாங் க்ரோ. ஓகே, வந்தாச்சு நம்ம ஏரியாவுக்கு. அப்படியே போயிட்டு வீட்டுக்கிட்ட வச்சு vlog-ஐ முடிச்சிருவோங்க. பாக்கி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். வீடுங்களா அதுவே இருட்டுனே. எங்கள் ஏரியாவா? லைட் வந்துச்சுல. எப்படி இருக்கு பாருங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும். வீடு பாருங்க என்ன அழகாக இருக்குது ஒவ்வொரு வீடும். ரொம்ப இருட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல. இருந்தாலும் நாளைக்கு டே டைம்லேயும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த லைட் எரியுதுல இப்போ இந்த வீடு, அதான் அவன் வீடு. இந்த அவினாஷ் பார்த்தீங்களா, இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கதான் அவன் வீடு. க்ரீன் பிரிட்ஜ் இதான் நம்ம க்ரீன் பிரிட்ஜில் வீடு. ஸோ இந்த வீடு, இந்த லைட் போட்டுருக்குல, அதுதான் அவன் வீடு. எடுத்துட்டு வாங்க, வீடு வர வரைக்கும் எடுத்துட்டு வாங்க. ஸோ இவன் தான் அங்கே நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்தோம்ல, அவன் வீடு தான். ஸோ அவன் இங்கேருந்து நடந்து வரும், அங்கேருந்து நடந்து இந்த வீடு சூப்பராக. இது ஒரு இந்தியன், இவனும் வரும் வீட்டுக்கு. இந்த லைட் இருக்கு போட்டுருக்கேன், இருக்கேன் லைட் போட்டுருக்கான். அவன் ஒரு இந்தியன். நம்ம வீடா? இல்லை, அது ஒரு இந்தியன் வீடு. அவன் இந்தியன். நம்ம வீடு இந்த வந்துருச்சு. கார் நிற்கிது பாருங்க, அதான் வந்துருச்சா? அம்மி கீழே லைட் போட்டுருக்கு பாரு. வெளியில் வெளியில் எடுக்கலாம் லைட்டு. ஓகே ஓகே, இங்கே இருக்கு பாரு, கீழே லைட்டு போட்டு தான் நம்ம சூப்பராக. இதான் கேரேஜா? 3 கேரேஜ், அங்கிட்ட 2 இருக்குது. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 33 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்துட்டோம் சிக்காகோ வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்கே பாரு நம்ம டாகி. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டாகியோட வச்சு விளாக் அப்படிப்பா. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுப்போம். நேற்று திருச்சியில் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்த நம்மளோட பயணம் ஏறக்கூடிய அங்கே ஒரு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் ஏறி இன்றைக்கி சிக்காகோ டைமு நைட்டு ஆல்மோஸ்ட் 7:10க்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஃப்ளைட் ஜர்னி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நம்ம 2 நாள் ஆசையான அமெரிக்க மண்ணில் கால் பதிச்சிட்டோம். இதுதான் இந்த எபிசோடோட டைட்டிலாகவே இருக்க போகுது. ஸோ முடிச்சுட்டு நாளையிலேருந்து நாம் சிக்காகோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். இதோட நம்ம vlog-ஐ முடிச்சுப்போம். இந்த அமெரிக்க பயணத்தில் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம எபிசோடை முடிச்சுப்போம். பாய். தம்பியோட வீடு இது. இங்கே பாருங்கள், ஃபயர் பிட்டை வீட்டுக்கு வெளியில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக. இங்கே பாருங்கள், மரத்துலேருந்து கொட்டுது பாருங்கள் இலைகள்லாம் நிறைய பாருங்கள். பிங்க் கலரில் மாறி அப்படியே கீழே கொட்டிடுச்சு பாருங்கள். காஸ்கோட என்ட்ரன்ஸ் இதுதான். நம்ம இந்தியாவில் டிமார்ட் மாதிரி. எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்கள், ஃபுல்லி ஹோல்சேலு.